முதலீடுகள், சேமிப்பு மற்றும் வருமான வரி போன்றவை தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை இப்பகுதியில் பெறலாம். நேயர்கள் தங்கள் கேள்விகளை SSS@newgenmedia.in என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ புதிய தலைமுறையின் முகவரிக்கு கடிதமாகவோ அனுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் மாதாந்திர முறையில் சிறிய அளவில் சேமிப்பதற்கான சிறந்த முதலீட்டு திட்டங்கள் பற்றிய நேயரின் கேள்விக்கு விளக்கங்கள் இடம்பெறுகின்றன. இதற்கு பதில் சொல்ல முதலீட்டு ஆலோசகர் அபுபக்கர் சித்திக் நம்முடன் தொலைபேசியில் தொடர்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். வணக்கம் அபுபக்கர் சித்திக், இணைப்புல வந்ததற்கு நன்றி. நம்மளுடைய நேயர் பாஸ்கர் குஜராத் மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியறதாகவும் மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் வீட்டு கடனுக்காக மாதம் 5,000 செலுத்துறதாகவும் சொல்றாரு. இது தவிர மாதந்தோறும் ஒரு சிறிய தொகையை சேமிக்கணும்னு விரும்புறாரு. அதை எந்த வகையில சேமிக்கிறது சிறந்ததுன்னு கேட்டிருக்காரு. அவரை மாதிரி சூழ்நிலையில இருக்கிற மற்ற நேயர்களுக்கும் சேமிக்க இருக்கிற சிறந்த முதலீட்டு திட்டங்கள் பற்றி சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே. நீங்க சிறிய அளவில் சேமிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் அது என்ன கோலுக்காக, இல்ல எவ்வளவு வருடங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்ற தகவல் இல்லாததுனால நமக்கு இது கரெக்டான ஒரு உங்க ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் சொல்லப்படவில்லை. அதனால உங்களுக்கு கரெக்டான ரிஸ்க்கும் அந்த கோல் பீரியடும் இல்லாததுனால நமக்கு ஃபைனான்சியல் அட்வைசருக்கு ஒரு ப்ராப்பரான அட்வைசர் கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் தான். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 வகையான கேட்டகரியா நீங்க பண்ணியிருக்கிறோம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், ஓரளவுக்கு ரிஸ்க் அதிகம் எடுக்கிற இன்வெஸ்டர், அக்ரெசிவா கூடுதலாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர் அப்படின்ற 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதனால இனிமேல் யார் கேள்வி கேட்டாலும் அட்வைசருக்கு உதவிகரமா இருக்கும்ன்றதுனால நீங்க என்ன கோலுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, எத்தனை வருடங்கள் அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா வசதிகரமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, ஒரு இன்வெஸ்டர் அவரோட ரிஸ்கை நான் எடுக்க விருப்பப்படல, எனக்கு என்னோட கேபிட்டல் எரோடே ஆகக்கூடாது, எனக்கு என்னோட கோல் அச்சீவ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் என்ன வருதோ அது பரவாயில்ல, என்னால என்னோட முதலீட்டுல பிரின்சிபல் அமௌண்ட் எரோட ஆகக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா, முதல்ல ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல ஒரு போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க் லைக் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ, இது மாதிரி நிறைய பேங்குகள் பிபிஎஃப் அக்கௌண்ட் தனியா வச்சிருக்காங்க. நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்க இதுல இப்போதைக்கு 8.7% இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்க இந்த கட்டுற அமௌண்ட் இவர் நேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2,000 ரூபாய் அளவுக்கு மாதம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 24,000 வருடங்களுக்கு இவர் சேர்க்கிறாரு. இந்த அமௌண்ட்டுக்கு இவர் டாக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80C இவர் கிளைம் பண்ண முடியும். என்ன இது 15 வருட லாக்இன் பீரியட். 7 வருடங்களுக்கு அப்புறம் நீங்க ஓரளவுக்கு பைசா எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா ஒரு 15 வருட ப்ராடக்ட். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல எனக்கு 15 வருடங்கள் ரொம்ப நெடுங்காலம் எனக்கு இல்ல, என்னால ஒரு 5 வருஷத்துக்கு தான் நான் கேட்கிறேன், இல்ல குறைந்த காலத்துக்கு கேட்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டி மாதிரி, பேங்க் ஆர்டி மாதிரி நீங்க ஓபன் பண்ணலாம். இதுல என்ன பாத்தீங்கன்னா, பேங்க் எல்லாம் இப்ப ஆஸ் பர் ஆர்பிஐ ரெகுலேஷன் 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு தனிநபரோட அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா 10% டிடிஎஸும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேன் அக்கௌண்ட் மேப் பண்ணப்படவில்லை என்றால் 20% டிடிஎஸும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் கிளைம் பண்றது இல்ல. அதனால பிபிஎஃப் அக்கௌண்ட் சால சிறந்தது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரை நீங்க சேமிக்கலாம். இது மாதம் மாதம் சேர்க்கணும் கிடையாது. இந்த வருஷம் ஒரு 2 மாதம் சேர்க்க முடியும்னா 2 மாதங்கள் நீங்க கட்டலாம். அடுத்த வருடம் இல்ல சில வருடங்கள் கழித்து ஒரே ஒரு தவணை தான் கட்ட முடியும். ஒரு 40,000 மொத்தமா வருதுனால கட்டலாம். அதனால கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்றது சால சிறந்தது நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு மாடரேட் அக்கௌண்ட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், ஏன்னா சேர்க்கிறதே கொஞ்சம் அமௌண்ட் தான், அதனால ஓரளவுக்காவது நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற கஸ்டமருக்கு என்ன சொல்றோம்னா, 1,000 ரூபாய் பிபிஎஃப்ல ரொம்ப சேஃபான ஒரு அக்கௌண்ட்லயும் ஒரு 1,000 ரூபாய் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சின்ன சின்ன அமௌண்டா மாதம் மாதம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஈஸியஸ் இருந்து போற மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட் என்ற செக்டார்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்ரெசிவ் இன்வெஸ்ட் அதுல நீங்க ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 9.5% 10% நீங்க ஆஸ் அ போர்ட்ஃபோலியோ நீங்க எதிர்பார்க்கலாம். இல்ல கூடுதலா ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்றவங்களை 2,000 ரூபாய் இன்னும் காலம் எனக்கு இருக்குது அப்படின்றப்போ, நிறைய காலம் இருக்கு, நிறைய தேவைகளும் இருக்கு, சிறிய அளவு தான் சேர்க்க முடியும் அப்படின்றவங்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் ஓரளவுக்கு. அவங்களுக்கு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது 12% 15% ரிட்டர்ன் நீங்க
ஒரு 5 வருடங்களுக்கு மேல் நீங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வருது வாய்ப்பு கூட்டு வட்டி முறையில உங்களுக்கு 12-15% வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனா ரிட்டர்ன் வந்து எவ்ரி வருஷம் ஒரு வருடம் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்பப்ப இன்வெஸ்ட் பண்றீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றப்ப கூடுதலா எப்பப்ப பைசா கிடைக்குதோ அதையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். திரு அபுபக்கர் சித்திக், சிறு முதலீடு பற்றிய உங்களுடைய ஆலோசனைகள் நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. சிக்கனம், சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துகளையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் சிக்கனம், சேமிப்பு, செல்வம் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.